compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சி ஜோசப் விஜய் என்கிற நான் அதுதான் அரங்கமே அதிர்ச்சி. நீ சொன்னது லைவ்ல பார்த்த கோடானுக்குடி மக்கள் கூட அவங்க வீட்டில இருந்து ஆரவா பார்க்க முடிஞ்சது. சிஎம் விஜய் அப்படின்னு. ஏன்னா 2-3 நாட்களா நீங்க எப்படி முதல்வர்னு சொல்லுவீங்க, என்ன ஒரு பதவியே ஏற்கலையே அப்படின்னாங்க. இனிமேல் நம்ம சிஎம் விஜய் அப்படின்னு நம்ம டைரக்டாவே இல்ல அப்படிதான் கூப்பிடணும். அதான் முறையாது, அதுதான் முறை. இதற்கு முன்பு பார்த்த விஜய் அவர்கள் வேற, இனிமேல் பார்க்க போற விஜய் வேற. அது அவர்களே சொல்லியிருக்காரு. கூட பல கட்சிகள் இருந்தாலுமே கூட முதல் ஆளா ஒடியாந்ததுக்கு என்ன காரணம்? விஜய் மேல அவர் கேட்கக்கூடிய அந்த ஒரு இணக்கம், பாண்டிங் எப்படி பார்க்க, மரியாதை, ஒரு அன்பு, ஒரு நட்பு, அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கும். 2 பேரையும் சொல்லியிருக்கேன் நான். அப்படிதான் இன்றைக்கு மேடையில் நம்ம பார்க்க முடிஞ்சு. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் தமிழ் மக்களுக்கும் அவர் செயல்படுத்துவார். ஒரு புது அரசை, புது அரசாங்கத்தை அவர் ஏற்படுத்துவார். இப்படி ஒரு அரசாங்கத்தை இதுவரைக்கும் யாரும் பார்க்கலைங்கிற அளவுக்கு. அதன் சினிமா நேரில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வெங்கடேஷ் சார் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அந்த அரங்க மதுரை ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள், குறிப்பா குட்டீஸ், அவங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் தானா வந்திருக்கு சார். எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு தருணத்தை? இதுக்காக தான் நம்ம அவ்வளவு நாள் இத்தனை வருடங்களா நம்ம போராடணும். நம்ம ஆமா, கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இப்ப தைரியமா சொல்லலாம் நினைக்கிறேன் சார், சிஎம் விஜய் அப்படின்னு. ஏன்னா 2-3 நாட்களா நீங்க எப்படி முதல்வர்னு சொல்லுவீங்க, என்ன ஒரு பதவியே ஏற்கலையே அப்படின்னாங்க. இனிமேல் நம்ம சிஎம் விஜய் அப்படின்னு நம்ம டைரக்டாவே இல்ல அப்படிதான் கூப்பிடணும். அதான் முறையாது, அதுதான் முறை. இதற்கு முன்பு பார்த்த விஜய் அவர்கள் வேற, இனிமேல் பார்க்க போற விஜய் வேற. அது அவர்களே சொல்லியிருக்காரு. பட் உண்மையிலே சிறப்பான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் சொன்னதுதான், ஒவ்வொரு வீட்லேயும் உங்கள் விஜய் நான் இருக்கேன், அண்ணனாக, தம்பியாக, ஒரு மாமாவாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக அப்படின்னு சொன்னது தான். மக்கள் மேலே உங்கள் நம்பிக்கை வச்சு வந்தார். மக்கள் மேலே வச்ச நம்பிக்கை இருக்குன்னே சொல்லியிருக்கேன். தமிழக மக்கள் அன்பை வச்சுட்டாங்கன்னா அவங்க தலைமையில் வச்சு கொண்டாடுன்னு சொன்னால் அதை தான் நீ செஞ்சுருக்காங்க. மக்கள் தூக்கி உயரத்தில் உட்கார வச்சுட்டாங்க. உங்கள் சீட்டை தான் போய் உட்காருங்க. அது உண்மையிலே நீங்கள் மற்றவர்களுடைய கண்ணீர் மாதிரி கேட்டீங்க. நான் விஜய் அவர்களுடைய முதலமைச்சருடைய கண்களே கலங்குறது நீங்கள் பார்த்தீங்களா ஸ்டேஜில்? இன்றைக்கி ஆனந்த கண்ணீரில் விட்டு அழுதுருப்பார். ஸோ இது என்னென்னா, இன்றைய தருணம் வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு நாளாக பார்க்குறேன். 58 வருடங்களுக்கு பிறகு தலையில் திருப்பி போட்டு ஒரு புதிய வரலாற்றை எழுதியிருக்கார். அந்த வரலாற்று பக்கத்தை எழுதியிருந்தவர்கள் மக்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஸோ இது இனிமேல் தமிழகத்தில் எதை எதிர்பார்த்தார்களோ இதையும் மக்கள் எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அவர்கள் யாருன்னு கரெக்டாக சிக்கலை, கரெக்டாக வந்தார், சிக்கினார், தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்றைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பேச்சாளர். சும்மா இருந்தவங்க பேசியா வாயா வந்தார், ஜெயிச்சார், பேச ஆரம்பிச்சிட்டாரு. சிறப்பான விஷயங்கள் நான் பார்க்குறேன். குறிப்பாக அந்த 3 கையெழுத்து போட்ட ஒரு விஷயம் தான் ஹைலைட். நான் ஏற்கனவே சொன்னேன், பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் முதல் கோப்பு கையெழுத்து. அதுதான் இருக்கும் அடித்தார். ஃபஸ்ட்டு 200 யூனிட் விஷயத்தை போட்டாங்க. அடுத்து போட்டார் அதிரடிப்படை, பெண்கள் பாதுகாப்பு, மிக சிறப்பாக. அது இப்போ செகண்ட்ஸ்லேருந்து ஆக்டிவேட் ஆகுன்றாங்க. அப்புறம் போதை, அதுவும் செகண்ட்ஸ்லேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சிட்டு ஆச்சு அப்படின்னு. ஸோ இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா நிறையா குடும்பத்தில் இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சு போயிட்டுருக்கு. அதனால தான் தவறுகள் நிறையா நடக்குது. அதை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா அது அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான ஒரு முதலமைச்சராக நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பார்க்காத முதலமைச்சர். வேட்டி சட்டையோட, தோலில் ஒரு துண்டோட, இல்லை ஒரு மாதிரி கெத்தாக பார்த்த முதலமைச்சர் மத்தியில் ஒரு சாதாரணமாக உங்களில் ஒருவராக வித்தியாசமாக கோட் ஷூட்டில் அந்த அந்த இன்றைக்கி இதை எப்படி சொல்கிறது தெரியல, பார்த்த விஜய் அவர்களை இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அந்த மேஜையை தூக்கிட்டு போகிறார். என்னங்க முதலமைச்சருங்க, ஏன் முதலமைச்சர் கொம்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய செயல் இருக்குது. நான் உங்களில் வருவேன். கரெக்ட். ஸோ எளிமையானவன் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த லஞ்ச ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக பேசினார். உங்கள் பணத்தை ஒரு ரூபா கூட நான் எந்திரிச்சு எடுக்க மாட்டேன். நான் மட்டும் இல்லை, என் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வேலை பணிபுரியக்கூடிய கடைக்குழி ஊழியர் கூட எடுக்க மாட்டாருன்ற நான் உத்தரவாதம் கொடுக்குறேன்னு இருக்கேன். அதையும் ஒன்று சொன்னார் கடுமையாக, அன்பாக தான். ஒருவேளை உங்கள் மனசில் ஏதாவது இருந்தால் இந்த செகண்ட்ஸே எரேஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் மக்கள் எதிர்பார்த்தது. மக்கள் உங்களுக்கு உட்கார வச்சிட்டாங்க ஒட்டுமொத்தமாக. நீங்கள் மக்களுக்கும் நாட்டுக்கும் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னா அசைக்கவே முடியாத ஒரு இடத்துல நிரந்தரமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான். அதை ரெண்டாவது, பதவியேற்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்பான விஷயத்தை பார்க்கும்போது அந்த ஒரே வார்த்தை தான், சி ஜோசப் விஜய் என்கிற நான். அதுதான் அரங்கமே அதிர்ச்சி. நீங்கள் சொன்னது மாதிரி
லைவில் பார்த்த கோடானு கோடி மக்கள் கூட அவங்க வீட்டில் இருந்து ஆரவாரத்தை வந்த விஷயங்கள் எனக்கு இப்போ வந்து ஃபோன் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல மனிதனை தமிழகம் எதிர்பார்த்த ஒருத்தரை வந்து உட்கார வச்சுருக்கீங்க அப்படிங்கிற தகவல் வந்தது. ஆனந்த கண்ணீர் சிறப்பாக தமிழ்நாடு. பார்க்கப்படுது. எஸ், எல்லாமே ஆனந்த கண்ணீரில் வந்து வச்சாங்க. அவர்களுடைய வீட்டு பிள்ளையாக தான் விஜய் அவர்களை பார்க்குறாங்க. Yes. ஸோ நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை இங்கே சொல்லி விரும்புகிறேன். குறிப்பாக ராஜ்மோகன் அவர்கள் பேசுனதை நான் சொல்லி விரும்புகிறேன். எல்லாரும் வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஆண்டவன் சாட்சியாக அப்படிங்கும்போது இவர் மட்டும் ஆண்டவன் சொல்லும்போது விஜய் அவர்களை கை காமிச்சார். ம். அதுதான் சிறப்பு. அப்போது அவருடைய பார்வையில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆண்டவனாக காட்சி தர்றார். இதான் மேட் என்னென்னா உணர்வுபூர்வமான விஷயத்தை அவர் பகிர்ந்தார். ம். ம். ஸோ அப்புறம் கீர்த்தனாங்கிற அந்த பெண்மணி அமைச்சராக பதவியேற்றும். ஸோ சிறப்பான ஒரு தருணம். ராகுல் காந்தி அவர்கள் வந்தது. அப்புறம் ஆதரவு கொடுத்த தோழர்கள் வந்து முன்வரிசையில் அமர்ந்தது. அப்புறம் அண்ணன் திருமாவர்களுக்கு ஒரு நன்றி சொன்னது, ராகுல் காந்தி அவர் நன்றி சொன்னது, அப்புறம் சிபிஐ சிபிஎம் நன்றி சொல்கிறது, தன் வாழ்த்துக்களின் நன்றியை வந்து பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் நிறைய பேசுகிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்னும் பேசினா டைம் பத்தாது, அவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் சார். விஜய் அவர்கள் இன்றையிலிருந்து சிஎம் அப்படின்றப்ப நம்மளுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் சார் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளா என்னென்ன இருக்க போகுது, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் உங்களோட ஒத்துழைப்பும் வேணும், என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஏலேருந்து Z வரைக்கும் நான் பார்க்கணும், கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படின்ட்டு அந்த பணிவும் அவர்கிட்ட இருக்கு. வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு இருக்காரு. இது எந்த வகையில சாத்தியம்? இல்லை என்னன்னா மக்களுக்கு வந்து எல்லாம் வெளிப்படையாக இருக்கணும்னு விரும்புகிறார் அவர். அதை நம்ம என்ன பண்ணாலுமே மக்களுடைய பார்வையை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போது அவருடைய மனசு ரொம்ப வெள்ளையாக இருக்குது. தமிழ்நாட்டுடைய மக்கள் 8 கோடி மக்களுடைய மனசு வெள்ளையாக இருக்குது. இங்கே தமிழக முதலமைச்சர் ஏற்றுக்கொண்ட விஜயருடைய மனசும் வெள்ளையாக இருக்குன்னு தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஓகே, எனக்கு கூட நான் இருந்து நிறைய படங்கள் பார்த்தவன், கூட இருந்தவர்கிட்ட பேசின விஷயங்கள். பட் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். பட் ரொம்ப அன்பானவர், அன்பு வச்சுட்டா எடுக்க மாட்டார், ஷார்ட்டாக பேசுவார், ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவார். ரெண்டாவது அவர் பேசுகிறதுலே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மன்னர் பரம்பரையிலேருந்து வரல, ஒரு ஏழை ஒரு உதவி இயக்குனருக்கு பையனாக பிறந்தேன். கஷ்டம்னா என்ன தெரியும், வறுமைனா எனக்கு தெரியும், பசினா எனக்கு தெரியும், உங்களுடைய வலி எனக்கு தெரியும், உங்களில் நான் ஒருவனாக தான் இருப்பேன் அப்படின்னு பேசின விஷயங்கள். அதனால் அவர் வந்து வெளிப்படையாக இருக்குன்னு விரும்புகிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள்கிட்ட இதுதான்ப்பா ஸோ நாட்டு நடப்பு நான் முன்னாடி கண்ணில் வைக்கிறேன், நீங்களே பார்த்துங்க தெரிஞ்சுங்க, எனக்கு ஒரு டைம் கொடுங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்லிக்கல விரும்புகிறேன். நீங்கள் நிறைய டைம் கொடுப்பாங்க மக்கள், உட்கார வச்சுட்டாங்க. ஒன்று நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். அடுத்த 5 வருஷமா எஸ், நீங்கள் மெதுவாக இருங்க, ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து செய்கிறதா சொல்லுவீங்க, சொன்னதை செய்வீங்க, அது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் டைம் கேட்டிருக்கீங்க, அதுவும் ஒரு அன்பாக பணிவாக கேட்ட விஷயம். மக்கள் வந்து இதுக்கு மேலே நீங்கள் சொல்லவே வேண்டாம். அவர்களே நீங்கள் வந்து சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. ஒட்டுமொத்தமாக ஒரேடியாக எடுத்த உடனே பண்ண முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. ஸோ நிரந்தரமாக மக்கள் ஒரு நல்லதை செஞ்சீங்க அப்படின்னா அந்த சீட் உங்களுக்கு தான். அதான் சார், அடுத்த 5 வருஷம் மாதிரி தெரியல சார். நீ கொடுத்த ஸ்பீச்சும் இந்த அரங்குக்கு கொடுத்த வரவேற்பும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய கொண்டாடுறதையும் பார்த்தோம் அப்படின்னா இனி இப்படி தான் இருக்க போகுதா? இனி ஒரு 10 வருஷத்துக்கு சேர் போட்டாரோ? கண்டிப்பாக. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வந்து என்னை சந்திக்கலான்னாரு சொல்கிறார். நிறைய பேர் சொல்கிறது மாதிரிலாம் கிடையாது. நானும் சொல்லிக்கல விரும்புகிறேன். நீங்கள் போகணும்னா ஒரு தகவலை கொடுத்துருங்க, உங்களுக்கு உள்ளே வர்றதுக்கான கதவுகள் திறந்தே இருக்கும், அவருடைய வீட்டிலையும் சரி அலுவலகத்திலையும் சரி. நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். அதை தான் அவர் சொல்லியிருக்கார். அதனால் நீங்கள் போய் எது வேணாலும் நேரடியாக பார்க்கலாம், பேசலாம். மாதத்துக்கு ஒரு முறை வர்றேன்னு வேறு சொல்லியிருக்காரு. இனி விட்டு போன தொகுதியில் எல்லாருமே போகிறதா ஒரு தகவல் வருது. இனி வந்து கேள்விகள் கிடையாது, அவர்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு தாராளமாக போகலாம். ஸோ பாதுகாப்போடு அவர் செல்லலாம், மக்களை சந்திக்கலாம். முக்கியமாக கரூர் மக்களை சந்திக்கணுங்கிற ஒரு ஆசை அவர் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது அநேகமாக அதாவது அடுத்த கட்டத்துக்கு விரைவில் அவர் போய் பார்ப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஓகே, இதுதான் நடக்க போகுது சார். எல்லாருமே மகிழ்ச்சியோட கொண்டாட்டத்தோடு இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி முதல் 3 கையெழுத்தும் சிறப்பான ஒரு கையெழுத்து. மீண்டும் நாளைக்கு அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதவியேற்க போறாங்க. இன்னாரெல்லாம் அமைச்சரா அப்படின்னு கேட்கும் ஒரு வகையில இவங்களையும் நான் அமைச்சராக்குவேன் அப்படின்னு சாமானியர்களையும் எம்எல்ஏக்காவும் அமைச்சராகவும் உருவாக்கியுள்ள பெருமை கண்டிப்பா விஜய் அவர்கள் தான். நீங்க சொன்ன ராகுல் காந்தி அவர்கள் முதல் ஆளாக ஓடோடி வந்திருக்காரு. பல கட்சிகளில் இருந்தாலுமே கூட, பல கட்சிகள் இருந்தாலுமே கூட முதல் ஆளாக ஒடியா வந்ததுக்கு என்ன காரணம்? விஜய் மேலே அவர் கேட்கக்கூடிய அந்த ஒரு இணக்கம், பாண்டிங் எப்படி பார்க்க? மரியாதை, ஒரு அன்பு, ஒரு நட்பு. நீங்கள் 2 பேர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம பேசுகிறீங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். 2 பேரையும் சொல்லியிருக்கேன் நான். அதை அப்படி தான் இன்றைக்கி மேடையில் நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் அன்றைக்கே வர வேண்டிய சூழ்நிலையே சில அவருடைய நிர்வாகிகள் இல்லைன்னா வர முடியல. இப்போ கொஞ்சம் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. வந்திருந்தால் ஒரு சிறப்பான ஒரு தருணமாக இருந்திருக்கேன். இப்போவும் கெட்டு போகல, 2 அமைச்சர் தரது மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்காங்க. ஆட்சியிலையும் அதே காலத்தில் எல்லாருக்குமே பங்குன்னு இருக்காங்க. மற்றவர்கள் ஆதரவு கொடுத்த சிபிஐ சிபிஎம்
அண்ணன் திருமாவர்கள் உட்பட. ஸோ நெக்ஸ்ட் IUML கூட பார்த்தீங்க அப்படின்னா தேவைன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ராகுல் அவர்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப 2 அமைச்சர்கள் வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க. இது தவிர அவருடைய பாண்டிங் நல்லா இருக்குது. ஏன்னா கரூர் சம்பவம் நடக்கும்போதே முதன்முறையாக தொலைபேசியில் அழைச்சி ஒரு ஆறுதல் சொன்னவர் ராகுல் அவர்கள். இப்போ இந்த சம்பவத்தில் கூட முதலமைச்சராக வெற்றி பெற்ற 108 இடங்களை கைப்பற்ற பிறகு உடனடியாக தகவல் கொடுத்தவர். அதனால் அந்த நட்பு தொடரும். பிரதர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மை பிரதர். இப்போ ராகுல் காந்தி டக்குன்னு திரும்ப அப்போ தான் சிரிக்கிறார். பிரதர்னு யாரையும் சொல்கிறார், மை பிரதர் ராகுல் காந்தின்னு தான். அப்போது இந்த ஸ்பேஸ் கிட்டத்தட்ட 67க்கு பிறகு அவங்களுடைய கனவு நினைவே இருக்குது. இப்போ 58 ஆண்டுகள் கழித்து அமைச்சரவைக்குள்ளே காங்கிரஸ் உள்ளே போகிறாங்க. இது மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன். அவர்களும் அதான் நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ அதை தலைகீழாக அந்த வரலாற்றை புரட்டி போட்டிருக்கார் விஜய் அவர்கள் தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அந்த செல்ஃபி வீடியோவில் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு சார். இனிதான் ஆட்டம் ஆரம்பம், இந்த டைம்லேருந்து பிகினிங் அப்படின்னாரு. ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி ஃபயராக இருந்துச்சு. ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி இருக்க போகுது அவர் சொன்ன மாதிரி நியூ பிகினிங் தானா இல்லை சிறப்பாக அதிரடியாக இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரோடு தான் அவர் இருந்தார். நீங்கள் புதிரில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அவர் சொன்னது தான் ஐ எம் வெயிட்டிங். அது ஃபேவரட் டைலாக், நிறைய பேருக்கு பிடிச்சது. ஜனநாயகம் சொல்லப்பார் ஐ எம் பிகினிங்னு இருப்பார். அதுதான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஆக்டிவிட்டி இந்த செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பமாகிடுச்சுட்டார் உங்களுக்கு. அதை ஸோ நிறைய சிறப்பான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் தமிழ் மக்களுக்கும் அவர் செயல்படுத்துவார். ஒரு புது அரசாங்கத்தை அவர் ஏற்படுத்துவார். இப்படி ஒரு அரசாங்கத்தை இதுவரைக்கும் யாரும் பார்க்கலைங்கிற அளவுக்கு இந்திய அரசியல் தலைவர்களை பிரமிக்கிற அளவுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் தகவல் வந்தது. அந்த அடிப்படையில் நானும் சொல்கிறேன் அதை. அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய மாறுதல் வந்து ஏற்படும் தமிழகத்திற்கு. தமிழக மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வந்து உருவாகும். அதான் பேசிக்கான சில விஷயங்கள் சொன்னார். 3 கோப்பில் கையெழுத்துப்பட்டது ஒன்று. பேசிக்கான சில விஷயங்கள் சொன்னார். கல்வியை சொன்னார், சாலைகள் வசதி, குடிநீர் வசதி, ஹாஸ்பிட்டல், போக்குவரத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கனாலே அவருடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுதான் முக்கியமாக பார்க்கப்படுது. ஓகே. அவருடைய வெற்றி பயணம் அதுதான் வந்து கோப்பிலையும் கையெழுத்து போகிற மாதிரி இருந்தது. தமிழக அரசு பஸ்ஸில் நீங்கள் தமிழ்நாடு பூரா எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். அது அடுத்து சட்டசபைக்கு போன பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்குது. அங்கே தான் காங்கிரஸை சேர்ந்த 2 பேர்களுக்கு வந்து ஒரு பெண்மணிக்கு கொடுக்குறதா ஒரு தகவல் வருது. அதில் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு நினைக்கிறேன். அதை ஸோ அவர்களுக்கு அமைச்சர் போஸ்ட் வர்றது மாதிரி இருக்குது. அந்த வெற்றி பயணம் தொடரும். சிறப்பான முறையில் வேகமாக செயல்படும். சிறப்பு. அதுதான் நம்ம மிக விரைவில் பார்க்க போகிறோம் சார். அதிரடியை பார்க்க போகிறோம். விஜயின் ஆட்டத்தை நிமிடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றப்ப மற்ற மகிழ்ச்சி தான். இந்த தருணத்தில் பெற்றோர்கள் வந்திருந்தாங்க, நண்பர்கள் வந்திருந்தாங்க, நன்றிகள் வந்திருந்தாங்க. ஸோ அது இனி அந்த விமர்சனம் தேவையா? ஏன்னா இப்போ நிறைய பேர் விஜய் அவர்களுக்காக பல பேர் இன்னும் பார்க்க முடியாதவங்களாம் ரொம்ப ஏக்கமாகவும் வருத்தத்தோடு இருந்தாங்க. ஜெய் இறுதி நேரத்தில் ஓடி வந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்தப்போ கண்டிப்பாக பேசினாங்க. த்ரிஷா அவர்கள் தன்னோட நண்பன் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர் பதவியேற்பு விழாவில் நான் வந்ததை ஏன் இன்னும் அதை பெருசாக்குறீங்க? இது இனிமேட்டு இருக்கணுமா சார்? இது அது முடிந்து போன விஷயம். அது வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போது எல்லாத்தையுமே கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு நண்பியாக கண்டிப்பாக ஒரு அழைப்பு கொடுத்துருக்கலாம். அந்த அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. நம்ம முடிந்து போன விஷயத்தையே நோண்டிட்டு இருக்கலாம் அர்த்தமே கிடையாது. முடிந்து போனது அவர் பார்த்துக்கிறேன்ட்டார், பார்த்துக்குவார். மக்கள் அதான் விரும்பினாங்க. அவர் பார்த்துக்கிறேன்ட்டார், விட்டுருங்க அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில். அதனால் இப்போ சிறப்பாக கலைத்துறைக்கு என்னென்ன வேணுங்கிறதா நம்ம முக்கியம் இப்போ தேவை. அதை கண்டிப்பாக செயல்படுத்துவார். அதான் சொன்னார். சாதாரணமாக இந்த ஒரு நடிகனை இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உச்சத்தில் உயர்த்தி இன்றைக்கி வச்சுருக்கீங்க, முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ என்னால் பண்ண முடியும் அப்படின்றார். ஸோ அதனால் இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க அப்படின்றத விட எல்லா பேருமே வந்தார்கள், வாழ்த்து சொன்னார்கள். அப்படி தான் நான் பார்க்க முடியும். கமலஹாசன் அவர் கூட வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சிறப்பாக செயல்படுனுடைய வாழ்த்துக்கள்ன்றார். அண்ணாமலை அவர் சொல்ல தமிழிசை அவர்கள் வந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியிலையுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. சில பேர் வந்தாங்க, சில பேர் வர முடியல. அதனால் வந்து ஸோ ஆதரவு கொடுத்தவர்களுக்கு வந்து மேடையில் அழைக்க முடியவில்லை. காரணம் நாங்கள் ஆதரவு மட்டும்தான் கொடுத்துருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் மேடைக்கு அழைக்க முடியல, இந்த கையை தூக்க முடியலைங்கிறத நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் கையை தூக்கினதை நம்ம பார்த்தோம். ஏன்னா அவர் இணைந்து விட்டார்கள். ஸோ கூட்டணி தான் இப்போ அவர்கள் 2 பேருமே. அப்படிங்கிறத சிறப்பான ஒரு தருணம். அண்ணன் திருமாவர்கள் சொன்ன விஷயம் அதில் மெய்சிலிருக்க வைத்த நிறைய விஷயங்கள் இருந்து செல்ஃபி எடுத்தது, மாஸ்டர் படத்தில் உருவானது அந்த செல்ஃபி. இங்கே முதலமைச்சராக அதே செல்ஃபி இந்த கரண்டி பண்ணுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த மேஜையை தூக்குனது, செல்ஃபி எடுத்தது, ரொம்ப கேஷுவலாக யதார்த்தமாக பேசுனதெல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளை தான் நான். அதனால் முதலமைச்சர் கொம்பு கிடையாது, எப்போயுமே உங்கள் விஜய் தான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் சார்.
எளிய முதல்வர் மீண்டும் திரும்பிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துல நிறைய விஷயங்கள் பேசணும் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.